இவனுக்கு நான் நானாக இல்லை. பொது வாழ்க்கையில் நம்ம பழகும்போது மனிதர்கள்லாம் எப்படி நடந்துக்கணும்? ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? அவர்கள்லாம் மற்றவங்க தான் நல்லவங்களா இருக்குன்னு நினைக்கிறாங்க. நம்ம நல்லவங்களா இருக்கணும்னு யாருமே நினைக்கிறதில்ல. அடுத்தவங்க நல்லா பேசணும்னு நினைக்கிறாங்க. அடுத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்மளை திருத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே வரமாட்டேங்குது. இதை பற்றி ஒரு சின்ன கட்டுரை. இதை பற்றி கொஞ்சம் விளக்கம். அதுக்கு நான் அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து நான் கிடையாது. கேட்குறவங்க எல்லாம் தன்னை நான்னு நினச்சிக்கணும். நான் பிறரிடம் கோபம் அடைவேன். ஆனால் என்னிடம் எல்லோரும் நன்றாக பேச வேண்டும் என நினைப்பேன். நான் பிறர் விஷயத்திலெல்லாம் தலையிடுவேன். ஆனால் என் விஷயத்தில் யாரும் தலையிடக்கூடாது என நினைப்பேன். எனக்கு பிறர் உதவ வேண்டும் என நினைப்பேன். ஆனால் நான் யாருக்கும் உதவ மாட்டேன். பிறர் என்னை நன்றாக கவனிக்க வேண்டும் என நினைப்பேன். ஆனால் நான் யாரையும் கவனிக்க மாட்டேன். பிறர் என்னிடம் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என நினைப்பேன். ஆனால் நான் யாரிடமும் நல்ல முறையில் நடக்க மாட்டேன். என் கருத்தை எல்லாரிடமும் திணிப்பேன். ஆனால் பிறர் கருத்தை நான் செவிசாய்ப்பதில்லை. வயதானால் எல்லாரும் என்னை நன்றாக கவனிக்க வேண்டும் என நினைப்பேன். ஆனால் முன்பு நான் யாரையும் கவனித்திருக்க மாட்டேன். என் காரியத்திற்கு பிறரை பயன்படுத்துவேன். ஆனால் நான் யார் காரியத்திற்கும் துணை நிற்க மாட்டேன். பிறர் விஷயத்தை துருவி துருவி ஆராய்வேன். ஆனால் என் வீட்டு விஷயத்தை நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். மார்க்க கடமைகளை சரிவர நிறைவேற்ற மாட்டேன். ஆனால் பிறர் கடைபிடிக்க வேண்டும் என நினைப்பேன். நான் பெற்றோரை மதிப்பதில்லை. ஆனால் என் பிள்ளைகள் எங்களை மதிக்க வேண்டும் என நினைப்பேன். என் சகோதரிகளிடம் நான் பாசமாக இருக்க மாட்டேன். ஆனால் எங்கள் பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பாசமாக இருக்க வேண்டும் என நினைப்பேன். விருந்தினர் என் இல்லம் வந்தால் நன்றாக உபசரிக்க மாட்டேன். ஆனால் என்னை எல்லோரும் நன்றாக கவனிக்க வேண்டும் என நினைப்பேன். பிறரை பற்றி புறம் பேசி திரிவேன். ஆனால் என்னை பற்றி யாரும் பேசக்கூடாது என நினைப்பேன். பிறரிடம் தவறு கண்டுபிடிப்பேன். ஆனால் என்னிடம் யாரும் தவறு கண்டுபிடிக்கக்கூடாது என நினைப்பேன். பொதுவாக நானாக இல்லை. இப்படி தான் எல்லாருடைய மனநிலை இருக்குது. நம்ம எப்படி இருந்தாலும் சரி, பிறர் நம்மள்கிட்ட நல்லா நடக்கணும், இப்படி தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. நம்ம திருத்திக்கணும். நம்ம இறந்த பிறகு நம்ம 40 பேருக்கு நம்ம நல்லது செஞ்சால் தான் அது வந்து 40 பேர் நம்மளை நல்லவங்கன்னு சொன்னால் தான் நமக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. 40 பேர் நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்களா அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்குறாங்க. நம்ம சம்பாதிச்சிருக்கோமா அப்படின்னு நினைக்கணும். எல்லாமே நான் தொழுவுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தொழுறீங்களா? நான் தொழுதா எனக்கு தான் நன்மை, நீங்கள் தொழுதானே உங்களுக்கு நன்மை. நம்ம தொழுகிறோமா, நம்ம நோன்பு வைக்கிறோமா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எல்லாம் அடுத்தவங்களே கேட்குறாங்க. இப்படி தான் எல்லாருமே அடுத்தவங்களை திருத்தணும், அடுத்தவங்க நல்லவங்களாக இருக்கணும், இப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்த பிறகாவது நம்மளை திருத்திக்கணும், நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். வாழ்க்கை என்பது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட கொஞ்ச காலம்தான். அந்த கொஞ்ச காலத்தில் மனநிறைவோடு வாழணும், நன்மைகள் செய்யணும், எல்லோரோடு சேர்ந்து வாழ்கிறது தான் வாழ்க்கை. அப்படி சேர்ந்து நம்ம ஒற்றுமையாக வாழ்ந்து வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அஸ்ஸலாமு அலைக்கும்.